நான் மிஸ் கால் இருந்தது யாருங்க அப்படின்னு சொல்லி ஹலோ அப்படின்னா ஒரு குரல் அப்படி பெரிய ஆளையாட்டியா நீ அப்படின்னு சொல்லி நான் தான் பேசினேன். உனக்கு நம்பர் கூட தெரியல. அப்போ நான் சொன்னேன் இல்லை பாலு அங்கிள் எனக்கு தெரிலன்னு. உடனே வந்து எங்கே இருக்க நீ ஏன் பாடுறதில்ல, உன்னை பார்க்குறதே முடியறதில்ல அப்படி இப்படியெல்லாம் சொல்லி திட்டுன்னு அந்த ஒரு ஆசைனாலே உரிமைனால வந்து நீ என்ன பெரிய பாட வேண்டாமா, நீ யார் அப்படி என்ன எல்லாரும் நீ பெரிய பெரிய ஆளுன்னு தட்டில் வச்சா உன்னை கொடுப்பாங்க, நீ பண்ண மாட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த உரிமையில் தட்டினா எனக்கு அது பாலுங்க சொன்னோன்னு எனக்கு ஐ டோன்ட் நோ வை நான் வந்து அது ஐ கைண்ட் ஆஃப் ப்ரோக் டவுன். அப்போது நான் சொன்னேன் பாலுங்கில் எனக்கு என்ன பண்ணோன்னு தெரியல, எனக்கு பாடம் மாத்திரம் தான் தெரியறது, எனக்கு இந்த பிஆர் என்னைக்குமே அது நான் ரொம்ப பெருமையாக சொல்லலை. பட் எனக்கு என்னமோ அது இல்லை, அந்த ஒரு என்வாயன்மெண்ட்டும் எனக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ அது வந்து நான் பாலுங்கிட்ட சொன்னேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, இது கொடுத்தா எனக்கு பாட தெரியும், அதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில பாலு அங்கிள் அப்படின்னு சொல்லி நான் அழுதுட்டேன். ஸோ ஹீ ஃபெல் வெரி பேட். ஐயோ நான் அழைச்சி வச்சுட்டேன். ஸோ ஹீஸ் ஆக்சுவலி 35 minutes ஆல்மோஸ்ட் இல்லை கடவுளை பற்றி நீ இப்படி ஏறு அந்த மாதிரி என்ன மாற்றாதே, அதே தான் நான் ஒரு கடவுள் ஒரு பிளான் வச்சுருப்பாரு, நான் ஒன்று இது பண்ணணுன்றதுக்காக சொல்லலை அப்படின்னு சொல்லி தென் ஹீ ஸ்போக் டு மீ. கவுன்சிலிங் பண்ணுற மாதிரி ஹீ ஸ்போக் டு மீ ஃபார் சம் டைம். சரி இல்லை கண்ணா ஏதாவது வச்சுருப்பார் ஒரு பிளான், எல்லாம் அவருக்கும் ஒரு டைம் தெரியும் இல்லையா, ஸோ அந்த டைம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கோ, பட் கீப் சிங்கிங், நீ ஏதோ ஒன்று பாடிட்டு இருக்கியோ இல்லையோ அப்படி நான் சொன்னேன். இல்லை வேறு இதெல்லாம் நான் ப்ரோக்ராமில் பாட்டு விடலை அப்படின்னு சொல்லி. பாட்டு விடாதே, பிகாஸ் ஐ நோ யூ ஹவ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல், யூ ஹவ் டிஃப்ரெண்ட் வாய்ஸ். அப்புறம் அடுத்த நாளைக்கு அப்புறம் தென் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு. அப்போ சொன்னால் நான் நாளைக்கு காத்தால கிளம்புறேன் கண்ணா ஹைதராபாத்துக்கு. நான் சொன்னேன் அப்போ கூட ஐயோ இதாக இருக்கேன்னா அதெல்லாம் நம்ம தொழில் நம்ம பண்ண தானே வேண்டாம், அதெல்லாம் பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தென் he said he'll send me ஒரு ரெக்கார்டிங், வீடியோ ரெக்கார்டிங் நான் அனுப்பி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு. அந்த வீடியோ ரெக்கார்டிங் அந்த சேனலில் நாங்கள் போட்டிருக்கோம் இன்னும், அப்பா பற்றி பேசி அப்படி பண்ணி. ஸோ அடுத்த நாளைக்கு காலையில் he took the flight and he went. அதுக்கப்புறம் 4 நாளைக்கு தான் இது 31st எனக்கு if I'm not wrong 31st அவர் கிளம்பி போனார். 4th or 5th அந்த மாதிரி தான் வந்து he was admitted in the hospital. அப்போ கூட யாரோ சொன்னா பாலு அங்கிள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா கோவிட். இப்போ தான் நான் பேசினேன் 2 நாள் தேக்கமா, அதுக்குள்ளே எப்படி பண்ண முடியும், அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி. அந்த பாலு அங்கிள் போனதோட தாக்கம் வந்து ரொம்பவே இருந்தது.